எந்த காரியத்துல நீங்க சோர்வா இருந்து, எந்த காரியத்துல நீங்க அசதியா இருந்து நீங்க வந்தீங்களோ, ஆனா இன்னைக்கு உங்களை ஒரு உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை முழுவதும் ஆளுகை செஞ்சு உங்களை நடத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து என்ன செய்ய போறாரு? நடத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் வரும்போது உங்களை எல்லாவற்றிலும் பூர்ணமா என்ன செய்வாரு? நடத்துவார். அவர் நீதியில நியாயத்துல அவர் என்ன செய்வாரு? உங்களை நடத்துகிறவர் தான் உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சொல்லுங்க பாப்பா. சோத்திரம் 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 நல்லா சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவை துதிக்கிறேன், இயேசுவை போற்றுகிறேன், இயேசுவை வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன் துதிக்கிறேன். நல்லா சொல்லுங்க. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஓ ரபல்ல துன்னமா தூரபா கதா. நல்ல வாயை திறந்து நல்ல உற்சாகமா எல்லாரும் வாயை திறங்க. உற்சாகமா யாரும் அங்கங்கே பிராக்கு பார்க்காம மனதார கர்த்தரை துதிங்க, மனதார கர்த்தரை துதிங்க. ரேகா பாக்கா தூண மாத்தா ரிபாலா தூர பாக்கா ரபல்லா தூண மாலரா. ஓ தசம் தட மாதா நமா தூர பாக்கா ரபா. ஓ ரிமாலா தூண மா தூர பாக்கா ரபல்லா தூண மா தூர பாலகரல ரபா. ஓ ரிபாலா தூண மா தூர பாக்கா நமல்ல தூர பாக்கா ரபலா ரபா. ஓ தக்ஷபாலா தூண மாலகர ரபா. எல்லா வாயை திறந்து எல்லா வாயை திறந்து அப்பாவை போற்றுகிறேன், அப்பாவை வாழ்த்துகிறேன், அப்பாவை வணங்குகிறேன். ஓ ரிமா லக ரக டக ரதுன மா தூர பாலகரல ரபா. அப்பாவை உயர்த்துகிறேன் 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 உயர்த்துகிறேன். எல்லா வாயை திறந்து எல்லா வாயை திறந்து எல்லா வாயை திறந்து. ஓ ரபல்ல தூணமா தூரபா தூரபல கர தூணமா தூரபல கரலரா. ஓ ரபல்ல தூணமா தூரபல தூணமா தூரபல கர தூரபல கரலரபா. ஓ தசந்த நகத டிகனமா தூரபல தூணமல கரலரபா. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரிக்கலை மேக துடிகர பல்ல கர துடிகன பல்ல கரலரா. ஓ ரிமால தூணமா துரி கரபல கரபா. எல்லா வாயில திறந்து எல்லா வாயில திறந்து வாயில திறந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும். எல்லா சோர்வின் ஆவிகள் விலகும்படியாக ஓ உற்சாகத்தின் ஆவியானவரே, ஓ உற்சாகத்தின் ஆவியானவரே, ஓ ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க. எல்லாம் கேளுங்க, அப்பாட கேளுங்க. ரபி லபர் ரகத டபதுன மத ரபல துன மகலரா. ஓ ரபல துன மத ரபல கர துர பல கரலரா. ஓ ரபல துன மதுர பல துர பல கரலரா. ஓ ரிபெல் எதன மதுர பகத டிக நமல துர பல கரலரா. ஓ ரபல துன மதுர பல கர துர பல கரலரா. அப்பா மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஐயா இயேசுவே மை உயர்த்துகிறோம், பிதாவே மை உயர்த்துகிறோம், ஆவியானவரே மை உயர்த்துகிறோம், நல்லவரே மை உயர்த்துகிறோம். அப்பா மை போற்றுகிறோம் மை போற்றுகிறோம் மை போற்றுகிறோம் மை போற்றுகிறோம். அப்பா மை வாழ்த்துகிறோம் மை வாழ்த்துகிறோம் மை வாழ்த்துகிறோம் மை வாழ்த்துகிறோம். ஐயா ஓ ரபல துனமா துர பல கர துர பல கர தர பல கரல ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாகமுள்ளல் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. சொல்லுங்க. ஊற்றுமை அப்பா அப்பா சத்தத்தை உயர்த்தி. ஆமா ஊற்றுமை
வருகைக்கு தாகத்தோடு காத்திருக்கிறேன். உங்க உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும். உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உடைய உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி, என்னை நடத்தும்படி, என்னை போஷிக்கும்படி நடத்தும் ஐயா. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நல்லவரே, நல்லவரே. இந்த இடத்துல ஒரு சில பேர் உங்களுக்கு எதிராக நல்லவர்களாய் இல்லாமல் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆனா உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட நெருங்கி இருக்கிறவங்க உங்களுக்கு அவங்க நல்லவங்களா இல்ல, அவங்க உங்களுக்கு நல்லவங்களா இல்ல. ஆனா கர்த்தர் அவங்கள இன்னைக்கு உனக்கு நல்லவனா நான் மாற்றி அமைச்சு காட்டுறேன். உனக்கு தீமை செய்யாத அளவுக்கு, உனக்கு தீமை செய்யாத அளவுக்கு உனக்கு நல்லவனா மாற்றி காட்டுறேன். நீ பழகிற இடம், நீ போற இடம், நீ வர்ற இடம், சொந்தம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே உனக்கு நன்மை செய்யும்படி, உனக்கு நல்லது செய்யும்படி, உனக்கு நல்லவர்களாக அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இது உன் வாழ்க்கையில் இருக்கு, இது உன் குடும்பத்தில் இருக்கு. உங்ககிட்ட மேவாரியா பேசுறாங்க, மேலோட்டமா பேசுறாங்க, ஆனா உண்மையான அன்பு இல்ல, உண்மையான ஒரு சமாதானம் இல்ல. உனக்கு நல்லது செய்யணும்னு யாருமே நினைக்கல. உன் குடும்பத்தை வாழ வைக்கணும், உன் பிள்ளைய வாழ வைக்கணும், உனக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே உன் குடும்பத்தை பத்தி, உன்னை பத்தி, உன் பிள்ளைய பத்தி யாருமே நினைக்கல. உன் சொந்தமா இருக்கலாம், உன் உறவா இருக்கலாம், உன் நண்பர்களா இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு நல்லவங்களா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்க இல்ல, உன்னை வாழ வைப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னை நல்ல இடத்துல வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்ல. உனக்கு அவர்கள் கெட்டவர்களாக, வாழ்க்கை உயர்வதற்கு ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார். நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யப்படுறார். யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்யறவங்க இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க இருந்தாங்களோ, உன் வாழ்க்கை முன்னேற விடாம யாரெல்லாம் உன்னை தடுத்தாங்களோ, உனக்கு எதிராக மறைமுகமான ஒரு கசப்பான வார்த்தையை உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு அனுப்பிவிட்டு இருக்காங்க. என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள் என்று நீ பேசிக்கொண்டே இருக்கிறாய், நம்பிக்கொண்டே இருக்கிறாய். தவறு மகனே. உனக்கு அவங்க நல்லது செய்வ நினைச்சுக்கிட்டு இருக்கையா இல்ல. ஆனா இன்னைக்கு அவர்கள் உனக்கு நல்லவர்களாக மாறும்படி கர்த்தர் உனக்கு இதயத்தை மாற்றி அமைச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். இயேசு உனக்கு நல்லவராக இருக்கிறார். இயேசு உனக்கு அற்புதராக இருக்கிறார். இயேசு உனக்கு அதிசயமானவராக இருக்கிறார். இயேசு உனக்கு வெற்றி வேந்தராக இருக்கிறார். அவரை நீ நல்லவர் என்று நீ சொல்லும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நல்லவங்களா மாறிடுவாங்க, உனக்கு நல்லவங்களா மாறிடுவாங்க. உனக்கு கெடுதல் செய்ய யாரும் உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு யாரும் வரமாட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு நல்லது செய்கிறாங்களா? இல்லைங்க, இல்லைங்க. இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் உன்னை உயர்த்தும்படி, உன்னை மனைமையில் இருக்கிற பட்டங்களை உயர்த்தும்படி, அவர் உனக்கு நல்லவராக நன்மை செய்யும்படியாக உன் உள்ளத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு எதிராக செயல்பட்ட இருதயங்களை, உனக்கு எதிராக செயல்பட்ட இருதயங்களை நல்ல இருதயங்களாய் இன்னைக்கு நான் மாற்றி அமைக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன். எல்லாம் உச்சமா கையை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்போம். ரதுனமாயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறிவிடலாம், வாக்கு பண்ணினவர்கள் மாறிவிடலாம், ஆனால் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம்,
சொன்னது செய்யும் அளவும் கைவிடாத தெய்வம் அவர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு வல்லம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு மகிமை இருக்கு. ராஜாக்களை தள்ளுறவர் அவர் தான், ராஜாக்களை ஏற்படுத்துறவர் அவர் தான். ராஜாக்களுடைய இருதயத்தை என் தகப்பன் மாற்றி அமைக்க முடியும். இந்த நாளிலே ஒரு மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு மறைஞ்சு கிடக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அது என்ன என்று கேட்டால், உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு எதிராக பொறாமையிலும் வன்கண்ணிலும் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துல ஒரு தடையாக, உனக்கு வரக்கூடிய மேன்மையில ஒரு தடையாக மறைமுகமான ஒரு தாக்குதல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக செயல்பட்ட இருதயங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, அது எல்லாமே இன்னைக்கு மாற்றி அமைத்து அவர்கள் எல்லாரும் உன் சார்பாக வரும்படியாக கர்த்தர் மாற்றி அமைக்க போறார். உன்னை சுத்தி இருக்கும் எல்லாருமே நல்லவர்களாக மாற போறாங்க, அற்புதம் செய்ய போறவங்கள மாற போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு இந்த நாளிலே செய்ய போறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
காரியத்தை உங்களுக்காக பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காரியத்தை அது உங்களுக்கு நன்மையிலும் முடியும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் இப்போது உனக்கு மாற்றி அமைத்து உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே மாற்றுகிறார். பார்த்தவர்களே, என் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை, நான் உயர முடியல, ஏன்னு உயரம் இல்லை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்க நிக்கிற ஒரு சில பேத்துக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவங்க உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவங்க உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியல. ஆனா நீ ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆலயத்துக்கு வர்ற, ஆனா இருந்தாலும் ஏன் நான் ஒரு மேன்மையில இன்னும் போக முடியல, ஏன் நான் நினைக்கிற காரியம் எனக்கு நடக்கல அப்படின்னு கேட்டா, உன் பக்கத்திலேயே உன்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிற எதிராளிகள் இருக்கிறார். உனக்கு அவர்கள் சாதகமாக வெளியே பேசாமல் உனக்கு எதிராக வெளியே பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க. நீ உயரணும், நீ மேன்மையாகணும், உன் குடும்பம் வளரணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்ப நீ யாருமே நினைக்கல. ஆனா கர்த்தர் நினைச்சு இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த கல்லான இருதயத்தை இன்னைக்கு ஒரு சாந்தமான இருதயமாக உனக்கு அவர் மாற்றி அமைச்சிட்டார். நீ கலங்க வேண்டாம், நீ தேய்க்க வேண்டாம். அவரை உயர்த்து, அவரை மகிமைப்படுத்து. அவர் வழக்காடி யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க போறார். இதோ அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுகிறது. நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் திறந்து விடுகிறேன். நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக திறந்து விடுகிறேன். அதை யாரும் பூட்ட முடியாது. நீ சொந்தம் என்று வெளியே பாராட்டி கொண்டு இருக்கிறாய். எனக்கு சொந்தக்காரங்க என்று வெளியே நீ பாராட்டி கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவர்கள் உனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஆனால் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, அப்பா என்று சொல்லிக்கொள்ள, அம்மா என்று சொல்லிக்கொள்ள, பங்காளி என்று சொல்லிக்கொள்ள ஒரே ஒருவர் உனக்கு உண்டு. அவர்தான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீ வாயை திறந்து எனக்கு அவங்க சொந்தக்காரங்க, இவங்க சொந்தக்காரங்க, இவங்க பங்காளி, அவங்க எனக்கு இருக்காங்க, இவங்க எனக்கு இருக்காங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண அவங்க இருக்காங்க அப்படின்னு இதுவரை நீ பேசுனீன்னா இன்னையோட அதை மறந்துடு. இதுவரை அப்படி என் சொந்தக்காரன் இருக்கான், மாமன் வச்சா இருக்கான், சித்தை பெருக்கான், பெரிய பெருக்கான், எனக்கு அவன் செய்வான், இவன் செய்வான் அப்படின்னு சொல்லி நீ பெருமை பாராட்டி பேசுனதை நிப்பாட்டு. இனிமே அப்படி பேசாத. ஆனா ஒன்ன பேசு. எனக்கு அப்பான்னு சொல்லிக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அம்மான்னு சொல்லிக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, சொந்தம்னு சொல்லிக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு யெகோவா ஈரே. அவர் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அவர் இருக்கிறாரு, எனக்கு கவலை இல்லை, அவர் பார்த்துக்குவாரு என்று நீ பேசிப்பார், என்று சொல்லிப்பார். நீ பேசிப்பார், நீ சொல்லிப்பார். கர்த்தர் உனக்கு நன்மையாக உன் பக்கத்துல வந்துருவாரு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு. இதான் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு. ஓய், உன் எதிராளி கீழே விழுவதை நீ பார்க்க போற. ரக்கல்ல தூண மாத்தா, ரக்கல்ல தூண மாத்தா ரபா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. உன் உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் மறந்துரு, மறந்துரு. இனிமேல் சித்தப்பேன், பெரியப்பேன், அண்ணன், தம்பி, வந்தவன், போனவன் எனக்கு இருக்காங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு பார்த்துக்குவாங்க அப்படின்னு மட்டும் நீ சொல்லிவிடாத. அப்படி சொல்லும் போது நீ ஏசப்பாவை ஓரங்கட்டுற, ஏசப்பாவை ஒதுக்குற. மகளே, நான் இருக்கேன்னு மறந்துட்டு நீ அவனை சொல்றே மகளே, அவன் உனக்கு என்ன செஞ்சிட முடியும்? அவன் உனக்கு என்ன செஞ்சிட முடியும்? நான் படைப்பாளி, நான் உண்டாக்குற தேவன் என்றவர் சொல்லுகிறார், நான் உருவாக்குற தேவன் என்றவர் சொல்லுகிறார், உறுப்புகளை மாற்றமைக்கிற தெய்வம் என்றவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மகளே, நீ என்னை குறித்து நீ மேன்மை பாராட்டு. நீ ரதங்களை குறித்தும் நீ குதிரைகளை குறித்தும் நீ மேன்மை பாராட்டுகிறாய்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தரையே மேன்மை பாராட்டுங்கள். உனக்கு ஒரு மேன்மை வரப்போகுது. நீ கர்த்தரை மேன்மை பாராட்டி பாரு. இரட்சகரை உயர்த்து பாரு. இரட்சகரை மேன்மைப்படுத்தி பாரு. எனக்கு அப்பா இயேசு என்று சொல்லிப்பாரு. எனக்கு அம்மா இயேசு என்று சொல்லிப்பாரு. எனக்கு சொந்தம் இயேசு என்று சொல்லிப்பாரு. அவர் பக்கத்தில் இறங்கி அவர் உனக்கு செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் உனக்கு செஞ்சு உன்னை கரம் பிடித்து உன் எதிராளி வெட்கப்பட்டு போக முடியும். உன்னை தலை நிமிர பண்ணுவார். தரபல தரபா உன் பேச்சிலே மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் எண்ணத்திலே மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் நினைவிலே மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வானம் கொள்ளாத தேவன், வானமோட சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமானவர், பயங்கரமானவர் உன் பக்கத்தில் இருக்கும்போது அவரை விட்டுவிட்டு
நீ வேறால பெருமைப்படுத்தி நீ பேசுகிற தெரியுமா? தயவுசெய்து அப்படி பேசாத. அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டார். ஆனால் கர்த்தர் மேன்மை பாராட்டாமல் இருக்கிறார். அந்த கர்த்தரை மேன்மை பாராட்டபடி உன் சிந்தையில மாற்ற வேண்டும், உன் நினைவில் மாற்ற வேண்டும், உன் பேச்சில் மாற்ற வேண்டும். கர்த்தர் உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க விரும்புகிறார். மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. இப்போ எல்லாமே மாற போகிறீங்க. ஆவியில் மாற போகிறீங்க, ஆத்துமாவில் மாற போகிறீங்க, எண்ணத்தில் மாற போகிறீங்க, உங்கள் நினைவில் மாற போகிறீங்க, உங்கள் பேச்சில் மாற போகிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போகிறார். உங்கள் நினைவை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா, அவர் எஸ்தர் ராஜ்யத்தைக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது போல உங்களுடைய எல்லா காரியங்களும் இன்னைக்கு மாறுதலாய் முடியும்படி கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். கையை தட்டி அப்பக்கம் மேம்படுத்துவோம். என் சிந்தையில நீங்க இருக்கணும், என் எண்ணத்துல நீங்க இருக்கணும், என் பேச்சில நீங்க இருக்கணும், என் வாழ்வே நீங்க இருக்கணும். என் தகப்பனே, என் ராஜனே, உம்மை உயர்த்துகிறேன். நான் உம்மோடு இருக்கணுமே, என் உயிரோடு உயிராக நீர் கலந்து என்னோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, ராஜா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே.
உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே வாயை தரங்க உம்மோடு இருக்கணுமே உம்மை போல் மாறணுமே ஓடும் நதியின் ஓரம் வளர மரமாய் இயேசுவே மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே உம்மோடு அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நன்மை செய்வான்னு இதுவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, ஆனால் அவங்க நன்மை செய்யலை. உனக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க, எதிராக தான் பேசினாங்க. ஆனால் கர்த்தர் அவர் நல்லவள் என்று நீ நம்பினாய்.
ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வெளிப்படுத்துறாரு. இயேசு நல்லவர், அவர் ஒருத்தர் தான் நல்லவர், மற்ற யாரும் நல்லவங்க கிடையாது. அவர் தான் மேய்ப்பர், அவர் தான் இரட்சகர். நீ அவரை நல்லவர் என்று சொல்லிப்பார், அவரை வல்லவர் என்று சொல்லிப்பார், அவரை அற்புதர் என்று சொல்லிப்பார், அவர் அதிசயம் என்று சொல்லிப்பார். அவர் உனக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு மாமா இருக்காரு, எனக்கு சித்தப்பா இருக்காரு, எனக்கு பெரியப்பா இருக்காரு, அவர் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிப்படாத. நீ தோத்து போயிடுவ. நீ என்ன பண்ணாலும் தோத்து போயிடுவ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசு ஒருத்தர் தான். ஆனால் எனக்கு உதவி செய்ய, என்னை தாங்க, என்னை அரவணைக்க, எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு என்னை மீட்டெடுத்த என் தெய்வம் இயேசு எனக்கு இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று நீ சொல்லும் போது, இனிமேல் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டே, இனிமேல் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டே. கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்டு, கர்த்தரை மட்டும் உயர்த்து. அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தரை உயர்த்தாம மனிதனை உயர்த்தினா நீ உயர முடியாது, விழுந்துருவ. கர்த்தரை மட்டும் உயர்த்து, கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்டு, கர்த்தருக்கு மட்டும் மகிமை ஏறெடு. அப்படி ஏறெடுக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையை விழுந்து போன காரியத்தை கட்டுவார், எழுப்புவார். பயப்படாது, உன் மேல அவர் இறக்க வச்சிருக்கார். இன்னைக்கு மறைபொருள், இன்னைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இதுவரை மனிதர்களை நம்பி இருந்தாய், அந்த நம்பிக்கையை விட்டு மனுஷனை நம்புவது கண்டிய வர வைக்கும். மனுஷனை நம்புவது கண்ணிய வர வைக்கும். கண்ணி என்றால் குழியில விழுகிறது, கண்ணி என்றால் போராட்டம், கண்ணி என்றால் சிக்கல்ல மாட்டுவது. அதனால நீ கர்த்தரை நம்பு. அந்த எதிராக செயல்பட்ட இறுதி மூலமா உனக்கு நன்மை செய்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை வேலையில இதுவரை அப்படிப்பட்ட நினைப்புல யாராவது இருந்தீங்கன்னா, யாராவது அந்த சிந்தையில, அந்த எண்ணத்துல, நினைவில் இருந்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க. எண்ணத்துல எடுத்து போட்டுருங்க, ஆத்மா எடுத்து போட்டுருங்க. அவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு ஒருத்தர் தான் உன் வாழ்க்கையை மேன்மையாக்க முடியும், மேன்மையாக்க முடியும். அவர் உன்னை கைவிட மாட்டார். அந்த திராட்சை செடியா இயேசு மீது நீ கொடியாக படரு, அது போதும். நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். திராட்சை செடியா இயேசு மீது கொடியாக படரு, நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். துரபலதுனமா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? நான் இதுவரை உங்க வார்த்தையை பிரிஞ்சிருந்தேன், உங்க பிரசனத்தை பிரிஞ்சிருந்தேன், உங்க வல்லமையை பிரிந்திருந்தேன். ஆனா இனிமே உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். செடியாகிய இயேசுவே உங்க மேல நான் கொடியாக படர நான் நீ வரும் நாட்களிலே நான் மிகுந்த கனிகளை உங்க நாமத்துல நான் கொடுக்க போறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே ஐயா, மிகுந்த கனி கொடுப்பே. உம் சீடனாயிருப்பே, நானும் சீடனாயிருப்பே.
சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. எவர்கள் நல்லவர்கள் என்று நம்பினாயோ அவர்கள் உனக்கு மறைவாக உனக்கு பகையை துன்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களை நம்புவதை காட்டிலும் நீ கர்த்தரை நம்பு, அவர் அற்புதங்களை நம்பு, அவர் அதிசயங்களை நம்பு, அவர் வெற்றியை நம்பு, அவர் விடுதலையை நம்பு, அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை நம்பு. அந்த சிலுவையின் வெற்றி உன்னை மேன்மையாக்கும். அந்த சிலுவையின் வெற்றி உனக்கு விடுதலை கொடுக்கும். அந்த சிலுவையின் வெற்றி நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலுமே வெற்றியை கொடுக்கும். இனிமேல் நீ ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டாத, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாத. ராஜாதிய ராஜா இயேசு மகாராஜாவை குறித்து மேன்மை பாராட்டு, நீ மேன்மை அடைவாய். அவரை கனப்படுத்து, நீ கனமடைவாய். அவரை உயர்த்தி, நீ உயர்வ. அவரை நல்லவர் என்று சொல்லி நீ நல்லவனா மாறிடுவ. உனக்கு எதிராக செயல்படுகிற எல்லாருமே நல்லவர்களாய் மாறி விடுவார்கள். காரணம், ராஜாக்கள் இதயத்தை மாற்றமைக்கிற கர்த்தர் உனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா இருதயங்களையும் கர்த்தர் இன்னைக்கு நல்ல இருதயமா மாற்றமைத்து உன்னை மேன்மையாக்க போறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒளிர பண்ணுகிற மலையை பெய்ய பண்ணுகிற நல்ல தகப்பன். பாகுபாடு பார்க்காத தெய்வம், பாகுபாடு பார்க்காத தெய்வம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்று பார்க்காத தெய்வம். அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறார். நான் உன்னை மேன்மையாக்க விரும்புகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் என்னை நோக்கி நீ பார்க்காமல் இருக்கிறாய். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாமே பிரகாசம் அடைஞ்சிச்சு. நீ பிரகாசம் அடையணும்னா என்னை நோக்கி பார். உன் எண்ணம் என்னை நோக்கி பார்க்கட்டும், உன் கண்ணு என்னை நோக்கி பார்க்கட்டும், உன் ஆவி ஆத்மா என்னை நோக்கி பார்க்கட்டும், உன் பேச்சு என்னை நோக்கி பார்க்கட்டும், என்னை நோக்கி பேசட்டும். நான் உன்னை உயர்த்துவேன். என் அற்புதங்களை பேசும் மகளே, என் அதிசயங்களை பேசும் மகளே, செங்கடலை பிளந்தான பேசும் மகளே, யோர்தான கடக்கு பண்ணனே பேசும் மகளே, கசப்பான தண்ணியை மதுரமா மாத்திரனே பேசும் மகளே. உன் கசப்பான வாழ்க்கை மாறுபடி நான் செய்வேன். காடைகளை விழ வச்சாரே, மண்ணாம வர வச்சாரே, அற்புதம் அல்லவா, அதிசயம் அல்லவா. 4 நாள் இடதுங்க லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அற்புதம் அல்லவா. இந்த அற்புதங்களை குறித்து நீ மேன்மை பாராட்டு, இந்த அதிசயங்களை குறித்து மேன்மை பாராட்டு. நீ மேன்மை அடைவாய். நீ அவரை கனப்படுத்தி பாரு, நீ கனமடைவாய். நீ வெக்கப்பட்ட இடத்துல நீ தலைமுறை பண்ணுவாய். நீ வெக்கப்பட்ட தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலைநிமிர பண்ணி நடக்க வைக்கும்படியாக கர்த்தர் உன் மத்தியிலே இப்போது இறங்கி இருக்கிறாரே. பயப்படாதே, நீ ஜெயிக்க பிறந்தவள், ஆள பிறந்தவள் சொல்கிறார். உன்னை தலைநிமிர பண்ணுவார். இந்த விஷயத்துல தலை குனிஞ்சிருவனோ, இந்த விஷயத்துல வெக்கப்பட்டவனோ இல்ல. நீ எந்த விஷயத்துல நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. அவர் நிலைமையில அப்படி சிந்தையில் நிக்கிறையா நீயே? கர்த்தர் சொல்றார், மகளே இந்த விஷயத்துல வெக்கப்பட்டு சொல்லி நீ கலங்கி நிக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த விஷயத்துல நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. நான் உனக்கு அரணும், உனக்கு கோட்டையும், உனக்கு கேடகமா இருந்து அதை தடுத்து நிப்பாட்டி உன்னை தலைமுறை பண்ணுவேன். காரணம், நீ என் பிள்ளை. ரத்தத்தால உன்னை கழுவி இருக்கிறேன், ரத்தத்தால உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். எந்த நிந்தையை உன்னை தொட முடியாது, எந்த அவமானம் உன்னை தொட முடியாது. உன்னை நான் மேன்மையாக்க போறேன். காரணம், நீ செய்ய வேண்டிய வேலை இன்னையோட. அவரை நம்பியிருக்கேன், இவரை நம்பியிருக்கேன், இவர் செய்வார், அவர் செய்வார்னு பேசாத. ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து பெருமையை பேசாத. நீ உயர்த்த வேண்டிய, பெருமையை பேச வேண்டிய ஒரே இரட்சகர் தெய்வம் இயேசு. அவரை மட்டும் மேன்மையா, அவரை மட்டும் கனப்படுத்து, அவர் மட்டும் உயர்த்து. நீ எங்கேயோ போயிருவ. உன்னை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கபடி, இவ்வளவு வேகமா எப்படி உயர போன என்று சொல்லும்படி கர்த்தர் உனக்கு செய்ய போற. இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு மறைபொருள், ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்க தரிசனம். இதை எடுத்து போட்டு நீ மாறிடு, நீ மாறிடு. எண்ணத்துல மாற்ற வேண்டுங்கிறாரு, சிந்தையில மாற்ற வேண்டுங்கிறாரு, நினைவில மாற்ற வேண்டுங்கிறாரு, பார்வையில மாற்ற வேண்டுங்கிறாரு, பேச்சில மாற்ற வேண்டும். நீ மாறிடு, அவர் உனக்கு மாறுகிறார். காரியம் எஸ்தர் ராஜாத்திக்கு மாறுதலாய் முடிந்தது போல இன்னைக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகிறது. ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். மொர்தெகாய் அரண்மனையில் வாசல்ல
படுத்துக்கிட்டு பிளாட்பாரத்தில் இருந்தார். ஆனால் எப்பவோ ஒரு பெரிய ஒரு நன்மை அந்த ராஜாவுக்கு செய்திருக்கிறாரு. அந்த ராஜா மறந்துட்டார். கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்த நினைச்சாரு. அன்று இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாம ராஜாவை நடக்க வச்சாரு. திடீரென்று ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டும் போது அந்த புஸ்தகத்துல மொர்தெகாய் செய்த நன்மைகள் இருக்கிறது. அதை பார்த்த உடனே ஐயோ, இந்த மொர்தெகாய்க்கு எதுவும் செஞ்சமா செய்யலையான்னு விசாரிக்கும் போது ஒன்றும் செய்யலை. உடனே அந்த ராஜா சொல்றாரு, அந்த பிளாட்பாரத்தில் அரண்மனை வாசல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாயை தூக்கிட்டு வாங்குறாரு. தூக்கிட்டு வந்து அந்த மொர்தெகாயை ராஜா அந்தஸ்து கொடுத்து அரண்மனை வாழ்க்கையை கொடுத்து அவர் மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துறாரு அந்த மொர்தெகாய்க்கு. அதே போல நீ எப்பவோ ஒரு இடத்துல ஒரு நன்மை செஞ்சிருக்கிற, எப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய அதிசயம் செஞ்சிருக்கிற, அது மறக்கப்பட்டிருக்கிறது. உன் கிரியை மறக்கப்பட்டிருக்கிறது, உன் நன்மை மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த மறக்கப்பட்ட காரியத்தை திரும்ப நான் திறந்து விட்டு நான் உனக்கு எப்படி அந்த ராஜா மொர்தெகாய் அரண்மனை வாழ்க்கை கொடுத்தாரோ அதே போல உனக்கு நான் மறக்கப்பட்ட இதயத்தை திறந்து விட்டு உனக்கு நன்மை செய்யும்படி, உன் தேவைகளை செய்யும்படி, உன் தேவைகளை பூர்த்தி செய்யும்படி நான் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட இதயத்தை இன்னைக்கு நான் திறந்து விடுகிறேன். நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி. கலங்காதே, பயப்படாது. ஒரு மனித தயவு, அடைக்கப்பட்ட மனித தயவு இன்னைக்கு திறக்கப்படுகிறது. ஒரு மனித தயவு உனக்கு திறக்கப்படுகிறது. கலங்காத. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு அந்த மனித தயவுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்வாய். அந்த மனித தயவுடைய கிருபையை நாளைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் இன்னைக்கு அந்த இதயத்தை திறந்து விட்டுட்டார். அந்த அடைக்கப்பட்ட இதயத்தை திறந்து விட்டார். அவர் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறார். மொர்தெகாய்க்கு செஞ்சது போல ராஜாவை தூங்க விடலை. காரணம், மொர்தெகாயை உயர்த்த நினைச்சாரு. அதே போல கர்த்தர் வெட்டாந்தரில் இருந்த உன்னை உயர்த்த நினைச்சிட்டார். அந்த ராஜா உள்ளத்தில் பேசிட்டாரு. உனக்கு உதவி செய்ய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், தேவைகள் சந்திக்கப்பட ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், பயப்படாது என்று வச்சு. தகப்பனே, தந்தையே, தலைநிமிர பண்ண வைக்கிறவரே, இங்கே நிற்கிற இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் என்று யோசுவால சொன்னீங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.